வடக்கு ரயில் மார்க்கத்தின் பல பகுதிகளில் புனரமைப்பு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலினால் சேதமடைந்த வடக்கு ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் காரணமாக இன்று முதல் 26ஆம் தேதி வரை மாத்திரம் அனுராதபுரம் காங்கேசன்துறை கிளையை ரயில் சேவையை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று அதிகாலை 6 மணிக்கு அனுராதபுரத்திலிருந்து காங்கேசன்துறை வரை யாழ்தேவி ரயில் பயணிக்க உள்ளதுடன் காங்கேசன்துறையிலிருந்து அனுராதபுரம் வரை யாழ்ராணி ரயில் இன்று அதிகாலை 6 மணிக்கு பயணத்தை முன்னெடுத்தது. சுமார் 2 மாதங்கள் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே அனர்த்தங்களினால் இடைநிறுத்தப்பட்ட பல ரயில் சேவைகளை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு திருகோணமலைக்கு இடையிலான இரவு நேர தபால் ரயில் நாளை முதல் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளது. கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கும் புலதிசை நகர்செயர் கடுகரி ரயிலும் நாளை முதல் நாளாந்தம் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. கொழும்பு மட்டக்களப்புக்கு இடையிலான உதயதேவி கடுகதி ரயிலும் நாளை முதல் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது.